வானூர்தியில் இருமுடி எடுத்து செல்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை காங்கிரஸ் எதிர்ப்பதாக கூறியுள்ள செல்வ பெருந்தகை, திமுக ஆட்சி காலத்தை விட அதிமுக ஆட்சியில் தொழில்துறை வளர்ச்சி மிகுதி என மெய்ப்பித்தால் தான் பதவி விலகவும் ஆயத்தமாக உள்ளதாக அறைகூவல் விடுத்துள்ளார். கடந்த காலங்களில் சபரிமலைக்கு 48 நாட்கள் விரதம் இருந்து யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு இன்று ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான கொடுமை நேர்ந்திருக்கிறது. இருமுடிகளை எடுத்துக்கொண்டு விமானத்தில் பயணம் செய்யக்கூடாது என்று உத்தரவு வந்திருக்கிறது. இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. உடனே பிரதமர் அவர்களும் விமான போக்குவரத்து துறை அமைச்சரும் இதில் தலையிட்டு எப்பொழுதும் போல் இந்தியாவில் வெளிநாடுகளில் இருந்த யாத்ரீகள் இருமுடி எடுத்துக்கொண்டு பயணம் செய்வதற்கு விமானத்தில் அனுமதிக்க வேண்டும். அப்பொழுது நாங்களும் இந்து தான், இங்க இருக்கிறவங்க பெரும்பாலும் இந்துக்கள் தான் இருக்கும். அப்ப நீ இந்துக்களுக்காக பேசுறேன்னு சொல்லிட்டு இந்துக்களுக்கு துரோகம் செய்யலாமா? இந்துக்களுக்கு மனநிலைக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்கலாமா? இதுதான் எங்களுடைய கேள்வி. திமுக ஆட்சியில் எவ்வளவு முதலீடு வந்திருக்கிறது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது எவ்வளவு முதலீடு வந்தது? திமுகவை விட தொழிற்துறையில் வளர்ச்சி பெற்றதுன்னு அவர் சொன்னா நான் இன்னைக்கே சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்ய தயாரா இருக்கிறேன். அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஆண்ட ஆட்சி காலத்தில் நிறைய தொழிற்சாலைகள் நிறைய முதலீடு வந்தால் அவர் ராஜினாமா செய்ய தயாரா இருக்கிறாரா?